வெல்கம் டு குக்கிங் வித் சிம்பிளி. இன்றைக்கி நம்ம ஒரு செட்டிநாடு வெள்ளை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி யம்மி டேஸ்டியான வெள்ளை பணியாரம். ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க, அதை தலை தட்டி ஒரு லெவலாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு ஹீப்டு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாம். ஒரு கொஞ்சம் உளுந்து ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அதில் ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் அதோட மெஷர்மெண்ட். சிம்பிளாக சொல்லணுன்னா இது அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதாவது இட்லி மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது, தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது, இன்பிட்வீனில் ஒரு மாவு. அதை கூட நம்ம உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம மிளகாய் சட்னி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இது கூடவே நல்லா வெங்காயத்தை தோல் உரித்து அதை எடுத்துக்கோங்க. அது ஒரு கப் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 மிளகா, கொஞ்சம் புளி, உப்பு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் வேணுங்கிறவங்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சேம் சட்னி நான் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், நீங்கள் அதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அரைச்சிட்டு இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை தாளித்து அதில் நம்ம இந்த சட்னியில் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிடலாம். ரொம்ப யம்மி டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, வெள்ளை பணியாரத்துக்கு சூப்பர் காம்பினேஷன் இந்த சட்னி தான். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பண்ணிவிடுங்க. ரெட் சட்னின்னு சொல்லுவோம் நாங்கள், இல்லை சின்ன ரோஜாப்பூ சட்னி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது யம்மியான ஒரு டேஸ்டியான சட்னி, மிளகாய் சட்னி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக அந்த அந்த சூடு ஒரே மாதிரி இருக்கணும். அந்த வெள்ளை பணியாரத்துக்கு மாவை ஒரே ஒன்றா தான் ஊற்றி எடுக்க முடியும். மொத்தமாலாம் நிறைய எடுத்து ஊற்ற முடியாது. ஏன்னா அந்த ஹீட் அப்படியே ரீட்டைன் ஆகணுங்கிறதுக்காக ஒன்றா தான் ஊற்றி எடுப்பாங்க. ஸோ அழகாக அது அப்படியே மேலே வரும். அந்த புசு புசுன்னு வரும்போது நம்ம எடுத்துட வேண்டியது தான். 2 பக்கமும் ஒரு கொஞ்சம் நேரம் திருப்பி விட்டு குக் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட வெள்ளை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இதுக்குன்னே இந்த வெள்ளை பணியாரம் பண்ணுறதுக்குன்னே ஒரு பேன் கடையில் இருக்குது. அதே மாதிரி அந்த கரண்டியும் கூட அப்படி கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். நம்மளோடது இங்கே அந்த மாதிரி என்கிட்ட இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் மேபி கிடச்சதுன்னா அது வாங்கணும்னு நினச்சிருக்கேன். இப்போது இதே ஒரு நம்ம இந்த வெள்ளை பணியாரம் என்னென்னா, தீபாவளி, எல்லா ஃபெஸ்டிவல் சீசன், கல்யாண வீடு, இது எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமாக வர்றது இதுதான். சுட சுட சாப்பிட்ணுங்க. நீங்கள் அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஐட்டம் இது. இதில் என்னென்னா, நீங்கள் அந்த எண்ணெயை அதில் ஊற்றி எடுத்திங்கன்னா அந்த மாதிரி ஃப்ளவர்ஸாக வரும். அந்த ஃப்ளவர் ஷேப்பில் அப்படி அந்த எண்டில் பார்க்கும்போது சூப்பரான யம்மியான டேஸ்டியான வெள்ளை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் குக்கிங் வித் சிம்பிளி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you, bye.